வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். காலை வணக்கம். ஓகே, நிகழ்ச்சிக்கு போலாமா? எல்லாம் ரெடியா? சரி, இந்த மேஜிக் பண்ணோம்னா 2 கண்டிஷன் இருக்கு, சொல்லிடலாமா? முதல் கண்டிஷன், யாரும் கை கட்டக்கூடாது. எல்லாரும் கை இருக்கா பாருங்க, எல்லாம் ஷேக் பண்ணுங்க, நல்லா ஷேக் பண்ணுங்க, நல்லா. சூப்பர், வெரி குட், வெரி குட். இன்னும் அங்க, வெரி குட், சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். கை இருக்கா? கை இருக்கா? விரல் இருக்கா? 10 விரல் இருக்கா பாருங்க. வெரி குட், 10 விரல் இருக்கணும், இல்லைன்னா சந்தேகம். சரியா? முதல் கண்டிஷன், யாரும் கை கட்டக்கூடாது. 2வது கண்டிஷன், வாயில பல்லு தெரியாம பாத்துக்கணும். சரியா? இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா ராத்திரில உங்களுக்கு சூப்பரா தூக்கம் வரும். அப்படி இல்லை, நான் ராத்திரி தூங்கும்போது கண்ணு தெரியாது. சரியா? சரியா? டீலா? 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 நோ டீலா? ஓகே, நான் ஹலோ சொன்னா நீங்க ஹாய் சொல்லணும். சரியா? நான் ஹலோ சொன்னா சவுண்டா சொல்லணும், கை காட்டணும். சரிங்களா? சரிங்களா? ஹலோ, ஹாய், ஹலோ, ஹாய். ஓகே, சூப்பர். எல்லாம் ஒரு முறை ஜோரா கிளாப் பண்ணுங்க பாப்போம். இன்னும் இன்னும். சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, 2 கண்டிஷன், யாருமே கை கட்டக்கூடாது. அந்த பாப்பா பாருங்க, கை கட்டிருக்காங்க. மேஜிக் வராது, கை கட்டினா மந்திரம் பலிக்காது. அப்புறம் ராத்திரி தூங்கும்போது கண்ணும் தெரியாது. சரியா? சரிங்களா? ஓகே, இப்ப முதல் மேஜிக்கா, எல்லாரும் கொக்கோ கோலா பாத்துருக்கீங்களா? எல்லாரும் கொக்கோ கோலா பாத்திருக்கீங்களா? நீங்களா கொக்கோ கோலா எப்படி குடிப்பீங்க? வாயால குடிப்பீங்க. நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா காதால குடிக்க போறோம். காதால பாட்டிலோட குடிப்போம், வாயால பேசுவோம். சரிங்களா? சரி, கொக்கோ கோலா எங்கெங்கெல்லாம் பாத்திருக்கீங்க? கடையில பாத்திருப்பீங்க, ஆட்ல பாத்திருப்பீங்க, பாத்திருக்கீங்களா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஈவினிங் 6 o'clock இருந்து சன் டிவில எவ்ரி மண்டே டு ஃப்ரைடே என்ன ப்ரோக்ராம்? சீரியலா? என்ன சீரியல்? என்னது? முந்தானி முடிச்சு. 6:30, 7 மணிக்கு 7 மணிக்கு நியூஸ் போடுவாங்க, அதை நாம பார்க்கப்படாது. சரியா? 7:30 மணிக்கு, 8 மணி, 8:30, 9, 9:30, 10 o'clock, 10 மணிக்கு அது சக்தி 10:30. இப்படி 6 to 10 சீரியலா பார்த்தா நாடும் உருப்படாது, நம்மளும் உருப்பட மாட்டோம். ஈவினிங் 7 மணிக்கு எதுக்குமா நியூஸ் போடுறாங்க? நீங்க எல்லாரும் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அப்ப உங்க டாய்லெட் புதுசா கிளீனா வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. பாத்துறீங்களா அந்த ஆடு? அதுதான் இது, டாய்லெட் கிளீனர் தான் இப்ப நான் குடிக்க போறேன். யாராச்சும் யூ வாண்ட் டாய்லெட் கிளீனர்? வேணாவா? வேணாவா? நான் குடிக்கட்டுமா? எத்தனை பேருக்கு சந்தோஷம் பாருங்க, நான் குடிக்கிறேன்னு சொன்ன பிறகு. ஓகேவா? சரி, ஸ்டாப் போட்டு குடிக்க போறோம். சரிங்களா? இது என்ன ரீசன், சயின்டிபிக் ரீசன் கடைசியா சொல்லுவோம் இந்த ப்ரோக்ராம் கடைசியில். ஓகேங்களா? நீங்களாம் பெரிய ஸ்டாப் போட்டு குடிப்பீங்க, நாம இருக்கிறதுல சின்ன ஸ்டாப் போட்டு குடிக்க போறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? சரி, இத்தனை பேர் பார்த்து நான் குடிச்சேன்னா எனக்கு என்ன ஆகும்? வயிறு வலிக்கும். சரிங்களா? யாரும் கர்ச்சிப் இருக்கா? கர்ச்சிப், கர்ச்சிப், பெரிய கர்ச்சிப்பா எடுத்துட்டு வாங்க. பெரிய கர்ச்சிப்பா எடுத்துட்டு வாங்க. ஒருத்தங்க வாங்க. ஓகே ஓகே, வெரி குட், சூப்பர். தம்பிக்கு ஜோரா கை தட்டுங்க பாப்போம். ரொம்ப யூஸ் பண்ணீங்களா? எத்தனை வருஷமா? புதுசா? ஓகே, சூப்பர், நல்லா இருக்கு, வெரி குட். ஒரு 2 நாளைக்கு துவைக்காதீங்க. ஓகே, இப்ப துணி போட்டாச்சு. இந்த மேஜிக் துணி எடுத்துட்டு செய்யட்டுமா எடுக்காம செய்யட்டுமா? ஒரு தடவை எடுக்காம எடுத்துட்டா ஒரு தடவை எடுக்காம செய்யறான். எடுத்துட்டு செய்யணுமா எடுக்காம செய்யட்டுமா? ஏன்னா எடுத்து செஞ்சா கிளியரா இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? செய்யலாமா?
எடுத்துட்டு செய்யலாம். யாரும் கை கட்டாதீங்க, நேரா உட்காருங்க, வாயில் பழு திறம் பார்த்துங்க. இப்ப நம்ம காதால் குடி கை கட்டாதரா தம்பி, முன்னாடி முன்னாடி உங்க மேஜிக் வர மாட்டேங்குது, அடம் பிடிக்குது. சரியா? லக் 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 ஆப்பர் காத்தா அப்புறம் சொல்றதெல்லாம் டூப்பரா. ஓகே, துணி எடுத்தாச்சு. ஓகேவா? யாரும் கை கட்டுங்க, நேரா பாருங்க, வாயில் பழு திறம். கை கட்டக்கூடாது, மேஜிக் வராது. இருக்கா? இருக்கா? எஸ் ஆர் நோ? இருக்கா? இருக்கா? யாரும் கை கட்டாதீங்க, வாயில் பழு திறம் பாத்துங்க. இப்ப காதால குடிக்க போறோம், வாயால பேச போறோம். லக் 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 லக். ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்பதான் போயிருக்கு. பாட்டில் எடுக்கணுமா? எடுக்கணுமா? இப்ப எடுத்தா வாந்தி, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்தா அது சாந்தி. சரிங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு எடுக்கலாமா? கொஞ்ச நேரம் அது எல்லாம் ப்ராசஸ் ஆயிட்டு அதுவும் அலாரம் அடிக்கும். அலாரம் அடிச்சு பிறகு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்க முன்னாடி தான் எடுக்க போறோம். இந்த ப்ரோக்ராம் முடியறதுக்கு கடைசியாப்ப பாட்டில் எடுத்துட்டு தான் போவோம். சரிங்களா? கை கட்டாதீங்க, நேரா உட்காருங்க. இப்ப நம்ம ஒரு ட்ரெயின் கிளப் பண்ண போறோம். சரிங்களா? எல்லாம் என்னுடைய கை பாருங்க. இருக்கா? என்னுடைய கை இருக்கா? என் கை இருக்கா? என்னுடைய கைகள் ஒன்னு சேரும் போது நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தட்டு தட்டணும். சரிங்களா? செய்வீங்களா? ரெடி, ஸ்டார்ட். நாம என்ன சொன்னோம்? என்னுடைய கைகள் சேரும் போது நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்? ஒரு கிளாப் பண்ணணும். செய்வீங்களா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். வெரி குட். அந்த ரெண்டு அக்காங்க ஒரு அண்ணனுங்க, சூப்பர், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஓகேவா? அவங்களுக்கு வெரி வெரி தேங்க்ஸ். ரெடி, 1 2 ஸ்டார்ட். பாருங்க, இப்ப சீக்கிரம், டைம் இல்ல, இது பண்ணுங்க, போயிடலாம், முடிச்சிடலாம் இந்த 10 நிமிஷம். ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட். சூப்பர். இன்னும் ஜோரா தட்டுங்க பாப்பா. இன்னும் இன்னும். ட்ரெயின் திடீர் இடத்துல ஸ்டக் ஆகும். அந்த இடத்துல நீங்க கண்டினியூட்டா பார்க்கணும் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க லிசனிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு இப்ப நம்ம பாக்குறோம், சைக்காலஜி ரீஜிக்கலா பண்றோம். ஓகேங்களா? இதே மெத்தட் தான் நம்ம கிளாஸ் ரூம்ல பாக்குறோம். டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அதை நாம எப்படி உள்வாங்குறோம், அதுதான் இந்த மெத்தட். ஓகேங்களா? பண்ணலாமா? எல்லாரும் டீச்சர்ஸ்க்கு நல்லா கவனிப்பீங்களா? நீங்க ஸ்டூடெண்ட் தானே? வெரி குட் ஸ்டூடெண்ட் தானே? நம்பர் 1 தானே? அப்படிதான் சார் ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. நாங்களாம் எங்களுக்குள்ளே நாங்களாம் பெரிய ஆள். ரெடி, ஸ்டார்ட். சத்தம் இன்னும் வரல. பாருங்க நண்பர்களே, செய்யக்கூடிய விஷயங்கள் கரெக்டா பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா டைம் இல்லை. ஓகேங்களா? அதனாலதான். ரெடி, ஸ்டார்ட். சூப்பர், குட். ஓகே, நல்லா இருக்கா? இன்னொருத்தோட செய்யலாமா? நீங்க தான் செய்யணும். அடுத்தது யார் செய்யறீங்க? கடைசியா பாத்துக்கலாம். ஓகேவா? நான் கூப்பிட்டு செய்வேன். ஓகேங்களா? ஓகே, வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அடுத்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஹலோ, இப்போ அடுத்தது மீட் த சயின்டிஸ்ட் ப்ரோக்ராம். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் இந்திரா காந்தி ஆடிட்டோரியத்துக்கு போயிடணும். உங்களுடைய மாணவர்கள் மட்டும் இங்கே இருக்கணும். நீங்களாம் போயிடலாம். இந்த மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியும் உங்களுக்கு தொடர்ந்து நடத்தி காமிக்கப்படும் நடுவில். சரிங்களா? இப்போ உங்களுக்கு மீட் த சயின்டிஸ்டுக்காக உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் சொல்வதற்காக இங்கே விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்காங்க. அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக இங்கே மாநில தலைவர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் விஞ்ஞானிகளை அறிமுகப்படுத்த இங்க வந்திருக்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிட்ட வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிட்ட வாங்க. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாரும் அங்க இந்திரா காந்தி ஆடிட்டோரியம் போயிடணும். வாங்க, கிட்ட கூட வந்து உட்காரலாம்.
சேர் எதையும் நகர்த்தாதீங்க, சேர் அப்படியே இருக்கட்டும். சேர் எந்த சேரையும் நகர்த்த வேண்டாம், நீங்க மட்டும் முன்னாடி வந்து உட்காருங்க. முன்னாடி இருக்க சேர்ல சேர் எடுக்கவே எடுக்காதீங்க ப்ளீஸ். போதும் போதும், நகர்த்தாதீங்க சேர. சேர் அங்கேயே இருக்கட்டும். தம்பி சேர் எடுக்காத சொன்னேன், சேர் எல்லாம் அங்கேயே இருக்கட்டும். மாணவ நண்பர்களுக்கு மீண்டும் வணக்கத்தோட அடுத்த அமர்வு போலாம். ஒரு சின்ன ரிக்வஸ்ட், நான் நேத்தே சொன்னேன், வாயை விட வலிமையான கருவி இல்லைதான், ஆனா அந்த வாயை எல்லாரும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். கரெக்டா? கைகளை ஒரே நேரத்தில் பயன்படுத்தலாம், வாயை ஒரே நேரத்தில் எல்லாரும் பயன்படுத்தினா யாருக்கும் நன்மை இல்லை. இங்கே மேடையில் மிக சிறந்த விஞ்ஞானிகள் இப்பொழுது உங்களை சந்திக்க இருக்கிறாங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு, உங்களுடைய சந்தேகங்களுக்கு அவர்கள் விடையளிக்க இருக்கிறாங்க. அதனால மாணவர்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசாம அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துங்க. சரியா? சரியா? ஆரம்பிக்கலாமா? இல்ல இல்ல வேணாம், அப்படியா? நண்பர்களே, இந்த 2 நாள் நிகழ்ச்சியும் நேரடி இணையதள வகுப்பில் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் 2 days program is being web telecasted directly. வெப்சைட் வந்து spartanlive.in spartanlive.inங்கிற வெப்சைட்டில் டைரக்ட் வெப் டெலிகாஸ்ட். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வெளியில் இருந்தாங்க, அவங்க வீட்டில் இன்டர்நெட் பார்க்க முடியும்னா இந்த நிகழ்ச்சியை நேராக பார்க்க முடியும். உலகத்தினுடைய மிகச்சிறந்த விஞ்ஞானிகள் இருக்காங்க, அவங்களுடைய பேச்சை அங்கேருந்தே அவங்க பார்க்க முடியும். சரிங்களா? அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த 2 நாள் நிகழ்ச்சியும் முழுமையாக spartanlive.inங்கிற இணையதளத்தில் நேரடி ஒளிபரப்பாகிறது. நன்றி. நண்பர்களே, இந்த அமர்வில் நம்மோடு உங்களோடு கலந்துரையாடுவதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கிற கணித அறிவியல் மையத்தினுடைய விஞ்ஞானிகள் இருவர் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒருவர் மதிப்புக்குரிய பேராசிரியர் மூர்த்தி அவர்கள், அவர்களை கரவொலிக்கிடையே மேடைக்கு அழைக்கிறோம். இன்னொருவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ராமானுஜம் அவர்கள், அவர்கள் இருவரையும் நல்ல பலமா கைத்தட்டி, நல்ல கைத்தட்டுங்க. இருவரும் மேடை ஏறுகிறார்கள். அந்த கடைசியில் இருக்கிற குழந்தைங்க நேரம் குறைவாக இருப்பதால் நாம் நம்முடைய நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. உங்களை சந்திப்பதற்காக மிக பெரும் விஞ்ஞானி இன்னொருவர் கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அடுத்த அமர்வில் உங்களை சந்திக்க இருக்கிறார். அமர்வு முறையாக தொடங்குகிறது. இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய அறிவியல் விஞ்ஞானிகளை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒருவர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் மூர்த்தி அவர்கள். கணித அறிவியல் நிறுவனம் சென்னையில் இருக்கிறது. கணிதத்திற்காக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம், மிகப்பெரிய நிறுவனம். அடுத்த ஆண்டு 8, 9, 10, 11, 12 தேதிகளில் உலகம் முழுவதும் இருந்து
ஒரு 40 கணித விஞ்ஞானிகள் வர இருக்கிறார்கள் அந்த நிறுவனத்திற்கு. புகழ்பெற்ற ஒரு நிறுவனம், அதில் இருந்து வந்திருக்கிறார். இயற்பியல் துறையை சார்ந்தவர், அணுத்துகள்களை பற்றிய அடிப்படை ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பவர், இந்தியாவின் அணுக்கரு ஆய்வாளர்களில் தலை சிறந்த விஞ்ஞானி. அவர்கள் இன்று இப்பொழுது உங்களோடு பேச இருக்கிறார். பலத்த கரவொலிக்கிடையே நாம் அவரை அன்போடு உங்களோடு கலந்துரையாட இருக்கிறார். இன்னொருவர் மதிப்பிற்குரிய டாக்டர் ராமானுஜம். அறிவொளி இயக்கத்தை தொடங்கிய காலம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க யாரும். எழுத்தறிவை இந்த மாநிலம் முழுவதும் எழுத்தறிவில்லாத மக்களுக்கு கொண்டு செல்கிற போது அந்த எழுத்தறிவு இயக்கத்தில் இந்த மாநிலம் முழுவதும் அந்த புத்தகங்களை வடிவமைப்பதிலே பங்கேற்றவர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவர். என்னை போன்ற ஏராளமான இளைஞர்களை கல்வியிலே ஆர்வத்தை ஏற்படுத்தியவர். கல்விக்காக உலகம் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பவர். குறிப்பாக எழுத்தறிவை, எண்ணறிவை எவ்வாறு எளிமையாக கற்பிப்பது என்பதில் மிக சிறந்த அனுபவங்களை பெற்றிருப்பவர். தேசிய அளவில் கணிதத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கிற குழுவினுடைய தலைவராகவும் இருந்து கொண்டிருப்பவர். இவ்வளவு புகழ்பெற்ற 2 விஞ்ஞானிகள் இப்பொழுது உங்களோடு உரையாட இருக்கிறார்கள். டாக்டர் ராமானுஜம் அவர்களையும் நாம் அன்போடு நல்ல பலமா கை தட்டுங்க. நேத்தே சொன்ன கை தட்டுவதில் மட்டும் கஞ்சத்தனம் காட்டாதீர்கள் என்று அவரை அன்போடு உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு அழைக்கிறோம். அருமை நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் பின்னாடி இன்னும் கிட்ட வரணுமா? சரி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துடைய பல நிகழ்வுகளில் கலந்துக்கிறதுல இருக்கிற மகிழ்ச்சியில் குறிப்பாக இந்த சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸில் வர்றது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒன்று. குழந்தை விஞ்ஞானிகளாகிய உங்களுடன் விஞ்ஞானிகள் உரையாடுவது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நாங்க வேலை செய்யறது இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ் சொன்னாங்க, கணிதவியல் நிறுவனம். இந்தியாவுடைய அணுசக்தி துறையை சார்ந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். கணிதத்தில் என்ன ஆராய்ச்சி செய்ய முடியும்? மேத்ஸ்ல ஏதாவது பண்ண முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? ஆராய்ச்சி செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் பெரிய ஆய்வு எல்லாம் செய்து நேற்று ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல. ஆராய்ச்சி செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும். கணிதத்தில் புதுசா கண்டுபிடிக்கிறது ஏதாவது இருக்கா? இருக்குதா? நிறைய இருக்குது. நான் பணிபுரிகிற துறை இது கம்ப்யூட்டர்ஸ்ல நிறைய வந்திருக்கு இல்லையா? அந்த கம்ப்யூட்டர்களுக்கு அடிப்படையான கணிதம் என்ன, இது பற்றி நான் என்ன ஆராய்ச்சி செய்யறேங்கிறதுல ஏதோ ஒரே ஒரு பகுதி மட்டும் இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை சத்தம் போட்டு சொல்லணும், ஆனா வேற யாருக்கும் புரியக்கூடாது. இவருக்கு மட்டும்தான் புரியணும், வேற யாருக்கும் புரியாம சொல்லணும். எப்படி முடியுமா? இதே மைக்ல சத்தம் போட்டு நான் ஒரு ரகசியத்தை சொல்லணும், ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் புரியணும், வேற யாருக்கும் புரியக்கூடாது. இந்த மாதிரி சாத்தியமா? எப்படி சாத்தியம்? அவர்கிட்ட போய் பேசினா மைக்ல எங்க பேச முடியும்? எல்லாருக்கும் காதுல கேட்கணும், ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் புரியணும்.
அதெல்லாம் இல்ல. அவருக்கு மட்டும் தெரியுற மாதிரி எல்லாருக்கும் கேட்கணும், எல்லாருக்கும் காது கேட்கணும், ஆனா புரியக்கூடாது. லாங்குவேஜ்ல அப்போ ஏற்கனவே நாங்க பேசி வச்சிருந்தோம்னா சில விஷயங்கள்லாம் செய்ய முடியும். முன்னாடியே பேசி வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இதான் பிரச்சனை. கம்ப்யூட்டர்ல இன்டர்நெட் தெரியும் இல்லையா, இணையத்துல இமெயில் இருக்குது, இது இருக்கு, யார்கிட்ட எல்லாமோ பேசுறோம். முன்ன பின்ன தெரியாதவங்களுடன் நாம ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா? முன்னே பேசி வச்சிருந்தோம்னா நான் இந்த மாதிரி ஒரு ஏதோ கோடு ஒன்று சொல்லுவேன், வார்த்தைகளை மாத்தி போட்டு இப்படி போட்டு எல்லாம் நீங்க பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் செய்ய முடியும். ஆனா அதெல்லாம் முன்னாடி பேசி வச்சுக்கிறவங்களுக்கு, முன்ன பின்ன பேசி வச்சுக்காதவங்க கிட்ட நாம ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? சரி, இப்படி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்கிட்ட ஒரு விலை உயர்ந்த ஒரு மதிப்பில்லாத ஒரு கோஹினூர் வைரம் ஒண்ணு இருக்குது. எப்படிப்பட்ட வைரம்? இவ்வளவு பெரிய கல்லு, வைர கல்லு. அத நான் அனுப்பணும். சக்திவேல் இருக்காரு, அவருக்கு நான் டப்பால போட்டு அனுப்புறேன். வந்துட்டு இருக்காருல்ல, அவர் தான், இவரு தான். அந்த வைரத்தை நான் டப்பால போட்டு அனுப்புறேன். அப்ப அவர் மதுரையில் இருக்காரு, நான் மதுரைக்கு அனுப்புறேன். எப்படி அனுப்புவேன்? சும்மா போட்டு அனுப்புவேனா? நல்லா போட்டு பூட்டு போட்டு அனுப்புவேன்ல. ஒரு டப்பால போட்டு அந்த டப்பாவில் ஒரு பூட்டு போட்டு அனுப்புறேன். அவருக்கு போய் சேருது. இது என்ன மாதிரி டப்பான்னு இப்பவே சொல்லிடுறேன். இது கணிதத்தில் தயாரிக்கப்பட்ட டப்பா. இதை யாராலையும் உடைக்க முடியாத டப்பா. சரியா? என்ன மாதிரி பூட்டு போடணும்? யார் வேணா திறக்கலான்னா அந்த மாதிரி பூட்டு போட்டு பிரயோஜனமே இல்லை. நாளை என்ன மாதிரி பூட்டு போடுவேனா, அது ஒரே ஒரு சாவியால மட்டும்தான் திறக்க முடியும். அந்த சாவி யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட இருக்கு. அந்த பூட்டு அப்படிப்பட்ட இது. எங்க இன்ஸ்டியூட்ல வந்தீங்கன்னா அந்த மாதிரி கணித ரீதியான பூட்டுகள்லாம் நாங்க தரோம். அந்த பூட்டு நான் வாங்கி பூட்டி அனுப்புறேன். யாராலையும் உடைக்க முடியாத டப்பா அவருக்கு போய் சேருது. அவரு போய் சேர்ந்தா அவர் ரொம்ப சந்தோஷம். கோஹினூர் வைரம் கையில கிடைச்சிருச்சு. அவ்வளவுதானா பிரச்சனை? அவர் எப்படி திறப்பாரு? இதானே பிரச்சனை. உடைக்கவும் முடியாது, திறக்கவும் முடியாது. என்ன செய்வாரு? எப்படியாவது சாவி அவருக்கு போய் சேரணும். என்ன செய்யலாம்? சாவியை எடுத்து இன்னொரு பொட்டியில போட்டு அதை பூட்டி அனுப்புறேன். அது போய் சேருது. என்ன பிரச்சனை? அதை திறக்க முடியாது. மறுபடியும் இப்படியே பண்ணிட்டே இருக்க முடியுமா? என்ன செய்யலாம்? இதுதான் பிரச்சனை. கணித ரீதியாக ரகசியங்களை பரப்புவதற்கு கோட்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை எடுத்துட்டோம்னா அதை ஒரு கோட் பண்ணி அனுப்பலாம். ஆனா அந்த கோடு என்னன்னு தெரியாதுன்னா அவரால் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் பூட்டு சாவி விஷயம் தான். இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? கணித ரீதியாக நாம ஒரு அசம்ஷன் ஒண்ணு சொன்னோம். என்ன? நம்முடைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த பூட்டுக்கு ஒரே சாவி தான். அந்த சாவி என்கிட்ட தான் இருக்கு. அந்த தைரியத்துல தான் நான் பூட்டுறேன். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு மறுசாவி கிடையாது. அதனாலதான் அப்படி பூட்டு போட்டு அனுப்புறேன். அவருக்கும் போய் சேருது. அவரால் திறக்க முடியல. என்ன செய்ய முடியும்? அவர் சொல்றாரு, இந்த சாவி போடுற பூட்டுக்கு பதிலா பேட்லாக்னு சொல்லுவாங்க. பிரஸ் பண்ண பூட்டை மெல்ட் பண்ற மாதிரி. பூட்டை மெல்ட் பண்ணலாம். நான் சொல்லிட்டேன்ல முன்னாலேயே, உடைக்க முடியாத டப்பா, இந்த மாதிரி உருக்க முடியாத இது, அதெல்லாம் நம்ம மேத்தமேட்டிக்கலா தயார் பண்றோம். கவலையே இல்லை அதெல்லாம். சாவியை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஏதாவது ஒரு கோட் வேர்ட் வச்சிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். அதுதான் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களுக்கு எங்க இருந்து ஃபோன் பண்ணி சொல்ல முடியும்? கோட் வச்சிருந்தாலும் சாவி எப்படியா போய் சேரணும்ல. ஒரு நிமிஷம்.
அதுக்கு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி வச்சுட்டு அதோட क्वेश्चन சொல்லலாம். அதான் எப்படின்னு கேக்குறேம்மா. அது ஒரே இது மாதிரி ஒரு டப்பால போட்டு எதுவா இருந்தாலும் அவருக்கு போய் சேரணும், அவர் திறக்கணும். கோஹினூர் வைரம் உள்ளுக்குள்ள இருக்கு. எந்த ஈக்குவேஷனா இருந்தாலும் கடைசியில் அவர் திறந்தாகணும். இங்க என்ன செய்ய கொடுங்க? அந்த டப்பாவோட சாவியும் அமைச்சிடலாம்ல. டப்பாவோட சாவி டப்பா அனுப்பறிச்சே அந்த சாவியும் அமைச்சிடலாம். அதான் உள்ள போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் திறக்க முடியாது. இல்ல உள்ள போடணும்னு இல்ல, தனியா அனுப்பணும் இல்ல, எப்படி அதையும் போட்டணும் இல்ல. நீங்க போட்டுலன்னு வச்சுக்கோங்க, சாவியை தனியா அனுப்பிச்சா இவர் காத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே அந்த சாவியை எடுத்து வச்சுட்டு டப்பா போகும்பொழுது யார் வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சக்திவேலுக்கு அனுப்புறேன்னா அவர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் தான் சக்திவேல் சொல்லிட்டு இவர் போய் வாங்கிட்டே இருப்பாரு. அந்த சாவியை டூப்ளிகேட் போட்டு அனுப்பிச்சு. டூப்ளிகேட்னால அதே நீங்க நான் முதல்ல என்ன சொன்னேன், ஒரு டப்பாவுக்கு ஒரே ஒரு சாவி தான். டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா மறு சாவி போட ஆரம்பித்தால் அதற்கு பிரச்சனை ஆயிரும். யார் வேணா திருடிடலாம். அந்த சாவிய இன்னொரு சாவி அனுப்ப சொல்ல அந்த பூட்டு வந்து எந்த இன்னொரு சாவி இருக்கிற மாதிரி பண்ணு. அதான் சொல்றேங்க. இந்த போதும், அப்புறமா நம்ம பேசுவோம். இந்த பூட்டுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம் என்னன்னு சொன்னா, இல்ல இருக்கட்டும், அப்புறம் நம்ம ஒரே சாவி தான், மறு சாவி கிடையாது. இதுதான் ப்ராப்ளம், புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே செக்யூரிட்டின்னு சொல்றோம்ல, இதோடைய பாதுகாப்பு. நான் பூட்டுறதுடைய வீட்டை எதுக்காக பூட்டுறோம்? சாவி காப்பி எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சா வீட்டுக்கு பூட்டி ஏதாவது லாபம் இருக்குதா? வீட்டு எதுக்கு, எந்த தைரியத்துல பூட்டுறோம்? சாவி நம்ம கையில இருக்குதுங்கிற தைரியத்துல தான் பூட்டுறோம் இல்லையா? சோ நான் போடுற டப்பாவுடைய சாவி என் கையில இருக்குங்கிற தைரியத்துல தான் நான் அந்த டைமண்ட் அவருக்கு அனுப்புறேன். புரியுதா? சோ என்ன பண்ணலாம், நம்ம கிட்ட ரொம்ப நேரம் டைம் கிடையாது. அதனால ஒரு சிம்பிள் ஐடியா ஒன்று சொல்றேன். என்ன செய்யலாம் தெரியுமா? சக்திவேல் கிட்ட போகும்பொழுது அவரால் அது திறக்க முடியாது. ஆனா அவர் என்ன செய்யலாம், வேற பூட்டு போடலாம். அவர் என்ன செய்யறாரு, நல்ல கவனிங்க. அந்த பூட்டுல நான் போட்ட பூட்டு தொங்கிட்டு இருக்கு, அவரால் அது திறக்க முடியாது. அவர் என்ன செய்யறாரு, வேற ஒரு பூட்டு அது மேல போடுற. அதே டப்பாவுக்கு ரெண்டாவது பூட்டு போட்டு எனக்கு திருப்பி அனுப்புவார். நான் முதல்ல அனுப்பிச்ச கோஹினூர் வைரம் டப்பாவில் அவர் போய் சேர்ந்து அவரோட பூட்டு போட்டு ரெண்டு பூட்டோட என்கிட்ட வரும். என்கிட்ட வந்த உடனே நான் என்ன செய்யறேன், என்னோட சாவி போட்டு என் பூட்டை கழட்டி அவரோட பூட்டு இருக்கு பாருங்க, அதுல அவருக்கு திருப்பி அனுப்புறேன். ரெண்டாவது நான் அவர்கிட்ட வரும் பொழுது டப்பாவில் என்ன பூட்டு தொங்கிட்டு இருக்கும், அவரோட பூட்டு அவரோட சாவி போட்டு திறந்துட்டு சந்தோஷமா இருந்து. கை தர மாட்டீங்களா? சரி, ப்ராப்ளம் சொல்யூஷன் மறுபடியும் கவனிங்க. ப்ராப்ளம் என்ன, கோஹினூர் வைரம் எங்கிட்ட இருக்கு, அவருக்கு போய் சேரணும். வேற யாரும் நடுவில் எடுக்க கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, பப்ளிக்ல தைரியமா பேசுற மாதிரி. அது பப்ளிக்ல தைரியமா அனுப்புறோம். எப்படி போட்டு அனுப்புறோம், பூட்டு போட்டு அனுப்புறோம், சாவி போட்டு பூட்டு. அந்த பூட்டு எப்படிப்பட்ட பூட்டு, அன்பிரேக்கபிள் டப்பா, யாராலையும் உடைக்க முடியாது. ஒரே சாவியால தான் திறக்க முடியும். அந்த சாவி என்கிட்ட இருக்கு, அனுப்புறேன் நான் அவர்கிட்ட. அவரால் திறக்க முடியாது, ஆனா ரெண்டாவது பூட்டு போட்டு எனக்கு திருப்பி அனுப்புறாரு. ரெண்டு கம்யூனிகேஷன். அப்புறம் என்கிட்ட வருது, நான் சாவியை வச்சு என்னோட டப்பா பூட்டை திறந்துடுறேன், திருப்பி அவருக்கு அனுப்புறேன். அவர்கிட்ட திரும்பி போகும்பொழுது, ரெண்டாவது முறை போகும்பொழுது அவர் பூட்டை திறந்து கோஹினூர் வைரத்தை எடுத்துக்கிறார். கணித ரீதியாக சொன்னா இந்த வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வச்சிட்டு இருந்த ஒரு அந்த ரகசியம் இருக்கு பாருங்க, அதுக்கு எக்ஸ்னு பேர் வச்சுக்கலாம். நான் ஒரு பூட்டு போட்டேனே, பூட்டு போடுறதுக்கு கணித ரீதியா என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் அவருக்கு அனுப்புறது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். திறக்க முடியாதுங்கிறதுக்கு கணித ரீதியா என்ன அர்த்தம், நீங்க அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. எஃப் இன்வர்ஸ் சொல்லுவாங்க. தெரியாதுன்னு கவலைப்படாதீங்க, பின்னாடி இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். எஃப் இன்வர்ஸ்ங்கிறது எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும், எக்ஸ் கொடுத்தா. எஃப்எக்ஸ் கொடுத்தா இன்வர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது இல்ல, கஷ்டம், அவ்வளவுதான். அப்போ அங்க போய் சேருவது எஃப் ஆஃப் எக்ஸ். அவர் இன்னொரு பூட்டு போடுறாரு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் கணித ரீதியா, இன்னொரு ஃபங்க்ஷன் ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் இன்னொரு பூட்டு போடுறாரு, அப்ப எங்கிட்ட திரும்பி வருவது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். நான் வந்து சாவியை போட்டு திறக்கிறேன், அதுக்கு பேரு எஃப் இன்வர்ஸ். அப்போ நான் சாவி போட்டு திறந்ததுக்கு அப்புறம் போவது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்.
அதுக்கப்புறம் அவர் ரெண்டாவது சாவி போட்டு திறக்கிறார், ஜி இன்வர்ஸ் ஆஃப். அப்ப என்ன, நாம ரெண்டு ஃபங்க்ஷன் தேடிட்டு இருக்கோம், எஃப் அண்ட் ஜி. ஒன்னு வந்து எப்படின்னு சொன்னா, எக்ஸ் கொடுத்தா எஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது சுலபம், ஆனால் y கொடுத்தா f inverse y கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன், g inverse of f inverse of g of f of x equals x. நீங்க சொன்னீங்க இல்லையா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னு, இந்த ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ணணும். அந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் கிடைக்குமா, கிடைச்சா பூட்டு போடலாம், சாவி போடலாம். இந்த மாதிரி சொன்னவங்க டிஃபி ஹெல்மன், ரெண்டு மேத்தமேட்டிஷியன்ஸ். 1971 அந்த ஒயிட்ஃபீல்ட் டிஃபின்னு ஒரு ஆளு, ரொம்ப வித்தியாசமான ஆளு. அவர் வந்து ஹார்வர்டுங்கிற இடத்துல இல்ல MIT-ல PhD பண்ணிட்டு இருந்தார். மேத்தமேட்டிக்ஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தார். ஆனா அப்புறம் பாட்டு எழுதுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டெல்லாம் எழுதிட்டு இருந்தார். எழுதிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு விடை காண முடியல, நான் மியூசிக்லயே போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அமெரிக்காவில இருந்து ஒரு கிழக்கில இருந்து மேற்கு பக்கமா போயிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சது. அந்த மார்டின் ஹெல்மன், அவர் கலிபோர்னியால இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா சொன்னாங்க, ரெண்டு ஃபங்க்ஷன் கண்டுபிடின்னு. அதுக்கப்புறம் கண்டுபிடித்த பிறகு இன்றைக்கு இமெயில், இன்டர்நெட் எல்லாவற்றிலும் பயன்படுத்துவது அந்த டிஃபி ஹெல்மன் சொல்லுவோம். இதுதான் இது ரகசியவியல். நான் சொன்னேன் இல்லையா, கிரிப்டோகிராஃபின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பகிரங்கமாக ரகசியங்களை பகிர்ந்து கொள்வது எப்படி என்று. கம்ப்யூட்டர்கள்லாம் ஒன்றுக்கு ஒன்றுக்கு தொடர்பு கொள்வது என்பது இதோடைய அடிப்படை இதுதான். இந்த மாதிரி பூட்டு சாவி ஃபங்க்ஷன் ஏதாவது தெரியுமா நமக்கு? ஒன்னே ஒன்று உதாரணத்தை சொல்லி நிறுத்திக்கிறேன். 143 இது பகா எண்ணா? 143 பகா எண்ணு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. பிரைம் நம்பர், இஸ் இட் பிரைம் நம்பர் அப்படி நினைக்கிறவங்க கை தூக்குங்க. சரி, அதுக்கு காரணிகள் உண்டு நினைக்கிறவங்க? ரெண்டுத்துக்கும் தகராறு இல்ல. சரி, இப்படி கேட்கிறேன், 11ஐயும் 13ஐயும் பெருக்கினா விட என்ன? 11 times 13 என்ன? 143. அதான் ரெண்டு எண்களை கொடுத்து பெருக்குங்கன்னு சொன்னா சுலபம், ஒரு எண்ணை கொடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, காரணிகள் கண்டுபிடிங்கன்னு சொன்னா கஷ்டம். இதுதான் ஒன் வே ஃபங்க்ஷன். இப்ப சொன்ன பாருங்க, பூட்டு சாவி எல்லாம் தான். நான் ஒரு எக்ஸ கொடுத்து fx என்னன்னு கண்டுபிடின்னு சொன்னா கண்டுபிடிக்கிறது சுலபம். ரெண்டு எண்களை பெருக்குவது சுலபம். அதுடைய இன்வர்ஸ் காரணிகள் என்னன்னு கண்டுபிடின்னு சொன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி கணிதத்துல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். அடிஷன், மல்டிப்ளிகேஷன், பேசிஸ் தான், அவ்வளவுதான். மாடுலஸ் இதெல்லாம் தான். இதை வச்சுட்டே நிறைய கண்டுபிடிக்க முடியும், தயாரிக்க முடியும். அப்படி செஞ்சு இன்றைக்கு இன்டர்நெட் டெக்னாலஜி அதெல்லாம் வந்திருக்கிறதுலாம் அடிப்படை இந்த மாதிரி விஷயங்கள் தான். சோ கம்ப்யூட்டர்களுடைய கணித அடிப்படைன்னு போக ஆரம்பிச்சோம்னா இன்றைக்கு அடிப்படையான கணிதத்திலிருந்து ஏராளமான கேள்விகள், ஏராளமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் they are all waiting for you. நீங்க வந்து சால்வ் பண்றதுக்காக கணிதத்துல ஆராய்ச்சியில நூற்றுக்கணக்கான கேள்விகள் காத்துட்டு இருக்கு. கணிதத்தில் ஆர்வம் கொண்ட யாவரும் ரொம்ப சுலபமாக உள்ளே புகுந்து புரிந்து கொள்ளக்கூடிய கேள்விகள். சால்வ் பண்றது ஈஸின்னு நான் சொல்லல, கேள்வியை சுலபமா புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னேன். அப்போ ஆய்வுல ஈஸியாக சுலபமாக இறங்கக்கூடிய ஒரு துறை என்று சொன்னால் இன்றைக்கு கணிதத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் 21ஆம் நூற்றாண்டுல வந்திருக்கு. அதுவும் கம்ப்யூட்டர் துறையால ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் பலரும் கணிதத்தில் ஆர்வம் கொள்வீங்க என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு மத்தியில் இருக்குது. சுற்றுப்புறச் சூழலை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய, சுற்றுப்புறச் சூழல் பற்றி கவலைப்படக்கூடிய பல விஞ்ஞானிகளாகிய நீங்கள் கணிதத்திலும் அடிப்படை அறிவியலிலும் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டு இந்தியாவுடைய மிகச்சிறந்த விஞ்ஞானிகளாக வருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையுடன் வாழ்த்துடன் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மூர்த்தி.
நான் இங்கிலீஷ்ல பேசினா எல்லாருக்கும் புரியுமா? வெரி குட், தேங்க்யூ. My name is Murthy. I understand Tamil very well, but I am not very fluent in speaking. If you know Kannada, then I can speak in Kannada also. Okay, I'll speak in English. I am a physicist. Ellarku physics theriyu illaya? It's a subject you study in your school. So I do research in physics. There is an area of physics called theoretical physics. Theoretical physics is where we sit, analyze the experimental observations, experiments, their results. Physics is an experimental science. Lot of experiments are done, results are coming. The job of a theoretical physicist is to analyze this phenomena. And the results alla vechindo adu enna solradhu, what is the implication of the results in measurements. Okay, that is an area of physics in which I have specialized. Adukulle I work in a small area called particle physics. When they were introducing, they were saying that I work on elementary particles, which is true, and in that I work more on particles called neutrinos, which is one of the elementary particle, which has the, as he said, there are keys to open the boxes. The neutrinos have the key to open the surprises of the universe. We don't understand this particle well. That is why I am doing research in this area. And there is lot to be understood about neutrinos through experiments. And there is a big experiment which is coming up in Tamil Nadu. It's called India-based Neutrino Observatory. That is going to look at and study various aspects of these elementary particles called neutrinos. I am one of the scientists who is working on this. But I must tell you one thing. What are you made up of? Anybody? Okay, you are all made up of some matter, electrons, atoms, nucleus, electron, atoms, all of us. Okay? Now, there is this universe. In the universe, how much of this matter is present in the universe? Is the universe all this matter? Or part of the universe is made up of this matter? How much? Come here. You can tell me. You can give it to him. How much of the universe is made up of matter like the matter that is inside us? புரியலையா? நம்ம உடம்புல எல்லாம் atoms இருக்கு, nucleus இருக்கு, electron இருக்கு, இல்லையா? This is called ordinary matter. நம்ம யூனிவர்ஸ்ல, you say universe all has matter everywhere. You know, you have this school, you have these children, then you have Chennai, you have India, you have the earth, then you have sun, you have the stars, you have the galaxies. All these are made up of this matter. So if you go to the scale of the universe, everything, how much of this matter is present in the universe? Is it 100%? No, sir. How much is it? Every objects emit neutrinos. Not neutrinos. Okay, I'll give you the answer. The answer is, all this matter that we know and we say we understand is only less than 5% of the matter in the universe. So therefore,
there is a lot that we need to know about the universe. There are some very dark secrets which we don't know the answers, the questions we don't know. So I'm telling you children that physics or science in general is very exciting. As he said, there are a lot of questions in the mathematics waiting for the key. Similarly, even in other parts of science, there are huge questions which need to be answered. Exploring this frontier requires a lot of people, and children like you taking up science, you have a lot of exciting problems to do. Okay? Both experiments and even in theory, like my field, or even in mathematics and others, there are frontiers where there are many ununderstood questions waiting for exploration. And I hope many of you will join this expedition. Thank you. அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். ஏன்னா தமிழ புரியலன்னா, இப்ப பிரபஞ்சம் இருக்குது, பிரபஞ்சத்துல எல்லாமே அணுக்களால் ஆனவைன்னு சொல்றோம். எல்லாமே அணுக்கள் தான். பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்ற பாருங்க, நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் அது 5% தான். 95% பிரபஞ்சத்துல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இதான் உண்மை. அந்த 5% தான் நாம இந்த சேர், இந்த பில்டிங், இந்த பூமி, சூரிய குடும்பம், நட்சத்திரங்கள், நட்சத்திர குடும்பங்கள், அப்படி எல்லாம் சொல்றோம் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச பிரபஞ்சம் எல்லாமே ஒரு 5% தான். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. அது இயற்பியல்ல சொன்னா ரொம்ப 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 பொருத்தம். இயற்பியல்ல நமக்கு தெரிந்ததுன்னு சொன்னீங்கன்னா, கடல், நம்ம கடலோரத்தில் போகும்பொழுது மணல்லாம் விளையாடுவோம் இல்லையா, அந்த ஒரு மணல் அளவு தான். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பீச் முழுக்க தெரியாதவை, தெரிகிற கடல் நமக்கு தெரியாதவை. அவ்வளவுதான். அவ்வளவு தூரம் நமக்கு தெரியாது. அதனால அறிவியல்ல ஏதோ நிறைய தெரிஞ்சுக்கிட்டோங்கிற இருமாப்புக்கு இடமே இல்லை. அறிவியல் கற்றுத்தருவதில் ரொம்ப முக்கியமானது என்ன? தன்னடக்கம். தன்னடக்கம் ரொம்ப முக்கியம். நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்கிறோம், ஆனால் நமக்கு தெரியாதவற்றை ஆய்வு செய்து கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு தன்னடக்கத்தோடு அணுகிறவங்களுக்கு தான் அறிவியல் தன்னுடைய உண்மைகளை காண்பிக்கும். இது அவர் சொன்னதுல முக்கியமானது நான் நினைக்கிறேன். சரி நண்பர்களே, இப்ப இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு அறிவியல் ரீதியாக இப்ப நாங்க கணிதவியல் நிறுவனத்தில் வந்திருக்கிறோம், சில சயின்ஸ் பத்தி பேசுறோம். சில கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், தெரிஞ்சதுன்னா விடை சொல்ல முடியும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு போறோம். கேட்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் சில கேள்விகளுக்கு மட்டும் தான் இங்க பேச முடியும். தயவு செய்து few questions. Take a few questions together. அந்த 95% இன்னும் என்னென்ன இருக்கு? 5% தான் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இல்ல, எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னேன். 95% தெரியாதுன்னு சொன்னேன். அத பத்தி என்ன கேள்வி? அதான் 95% என்னென்ன நமக்கு தெரியல. What is that 95%? But let's collect a few questions. இன்னும் சில கேள்விகள் வந்த பிறகு நான் அடுத்த கேள்வி உட்காருமா. இந்த பக்கம், இந்த பக்கம். உங்க பேரு, ஸ்கூல் சொல்லிட்டு. Sudarshan from Hindu Senior Secondary School. What is the proof you just do? What is the research and what is the proof you tell that 5% of the universe? Okay. Same question to you. How do you know that you know only 5%? Higher order question. My name is V. Dhanush Kumar. I am studying 7th standard B section. Why the earth is formed and how? Oh, very good. I think it's all going to be.
நான் டிவில பார்த்தா நியூட்ரினோஸ் வச்சு டைம் மிஷின் இன்வெர்ட் பண்ணலான்னுட்டு, அது சாத்தியமா? ஓகே, உங்க பேரு சொல்லுங்க. தீபக், சங்கர வித்யாலயா ஒரு பக்கம். Satyan of Hindu Senior Secondary School. Is all the objects made up of matter or matter made the objects? Okay, okay, I think now you should. It's all your. This is what is the name? What is the proof? Earth formation. அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீ கேளு கேளு உன் பேர் சொல்லு. I'll translate this. Yeah. We know that God Kill. We know that God made us. Who made the first God who made us? கேக்கல சரியா கேக்கு சத்தம் சொல்லு. தமிழ்லையா? நம்மள கடவுள் தான் படைச்சாரு. கடவுளை யார் படைச்சா? முத வந்த கடவுளை யார் படைச்சா? இப்போ நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இன்னும் நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் கூட இங்க கேள்வியா வந்திருக்கு. கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான பதில், அவங்க கொடுக்குற பதில் உங்களுக்கு கேட்கும். அவங்க அங்கங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா கேட்காது. தயவுசெய்து கொஞ்சம் அமைதியா இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். So, thank you very much. If I have to answer எல்லா டீட்டெயில ஆன்சர் கொடுக்கணும்னா எனக்கு 2 days வேணும். இருக்கீங்களா இங்க? இருக்க போறா இல்ல? ஸோ நான் ட்ரை பண்றேன். பிரீஃப் ஆன்சர்ஸ். இது நிறைய படிக்கலாம், நிறைய லிட்ரேச்சர் இருக்கு, துளிர்ல இருக்கு, ஜந்தர் மந்தர்ல நானே எழுதியிருக்கேன் இது பத்தி. அவர் துளிர்ல எழுதியிருக்காரு. இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் இருக்கு. அப்போ முதல்ல ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். இவர் கேட்டாரு நியூட்ரினோஸ் வச்சுட்டு டைம் டிராவல் பண்ணலாமான்னு. டைம் டிராவல் எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, அந்த காஸ் எஃபெக்ட் ரிலேஷன், அந்த காஸ் ஒரு காரணம் இருக்கணும், அந்த காரணம் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். இது சயின்ஸ்ல காசாலிட்டின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வச்சுட்டு பார்த்தா டைம் டிராவல் எல்லாம் பண்ண முடியாது. ஓகே, so time moves in one direction, we move along with that. It's a well established thing. Nobody has been able to disprove this. So முதல்ல கேள்வி இங்க 95% வேற என்ன இருக்கு? ஓகே, 5% 5% of the universe, matter in the universe is made up of matter that is known to us. What is it? Nucleus, electrons which form atoms, and these atoms form molecules, and these molecules come together to form various forms of things that you see around. இது 5%. மிச்ச 95%ல என்ன இருக்கு? அது we do not have an answer. Final answer இன்னும் இல்லை. இத பத்தி இன்னும் ரிசர்ச் நடந்திருக்கு. People think that about 24% of this, 24% is made up of what is called as dark matter. Okay, dark matter, அது இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. Okay, dark matter may be made up of particles, but what are those particles? அது எலக்ட்ரான் மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. We know that like electron has charge, negative charge. We know that this dark matter is neutral. Charge கிடையாது. It's a neutral matter, but we have evidence that it is there. We don't know what it is made up of. I'll come to the evidence in a second. இன்னும் மிச்ச 70% it's called dark energy
அதுக்கு எவிடன்ஸ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ், ஒரு 10 வருஷம் 15 இயர்ஸ்ல நிறைய எவிடன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நம்ம பிரபஞ்சம் இல்லையா, நம்ம பிரபஞ்சம் இஸ் not just expanding. You may have heard that our universe is expanding இல்லையா? ஆனா universe is not just expanding, but it is expanding in an accelerated way. உங்களுக்கு எல்லாம் நியூட்டன்ஸ் லா தெரியும். ஆக்சிலரேஷன் பண்ணணும்னா ஃபோர்ஸ் வேணும் இல்லையா? Force means there must be something which is providing that force. Energy இருக்கணும் இல்லையா? So if the universe, prapancham, is expanding and accelerating, that requires almost 70% of the universe to be made up of this dark energy. And the dark energy வந்து அந்த force கொடுக்கும், so that the universe expands இல்லையா? So இப்போ வந்து this is the division. 70% dark energy, 20 to 24% dark matter, 5% நம்மளுக்கு தெரிஞ்ச matter, all the atoms, molecules, தெரிஞ்ச matter 5%. So இந்த 5% பத்தி நம்மளுக்கு நிறைய தெரியும். இந்த 24% பத்தி கொஞ்சம் தெரியும். இந்த dark energy பத்தி we know that it's energy which is providing the force to accelerate the universe. அதை விட்டுட்டு வேற ஒன்னும் தெரியாது. ஓகே, இப்போ வந்து செகண்ட் கொஸ்டின். சுதர்ஷன், வாட் இஸ் த ப்ரூஃப்? யாரு சுதர்ஷன்? சுதர்ஷன், he asked, நான் சொன்னேன் டார்க் எனர்ஜி இருக்கு, டார்க் மேட்டர் இருக்கு. அது you don't know anything about it, how do you know it is there? It's a very good question. All questions are very good. So how do you know dark matter is there, dark energy is there? If this matter is there, we all know, because you are all in front of me, I am in front of you, I am made of matter, you see me, I see you. And if you poke a hole and then take something and put it under microscope, you will see similar things in all of us. So we know the matter. Even a rock outside, you take a piece and you can analyze it and you know its composition. It's made up of charged particles, electrons, nuclei, positively charged, protons, and then all those things. So we know a lot of things. And in the dark matter, how do you know? Dark matter, I already told you, it is neutral. அதுக்கு charge கிடையாது, neutral. Charge இருந்தா நம்மளுக்கு immediately we can identify, but there is no charge, neutral matter. ஆனா நியூட்ரல் மேட்டர் நிறைய இருக்கு யூனிவர்ஸ்ல. இது இந்த 5%ல stars are overall neutral, you are overall neutral. What happens if you are not neutral? Suppose you are not neutral, what happens? You will attract the next fellow, then you will start colliding with him, right? So this neutral matter is there everywhere. An important property of all matter, whether it's you, me, the earth, sun, galaxy, they all exert gravitational force. இல்லையா? எல்லா gravitational force தெரியும் தானே? So if there is some mass, there is gravitational force. Correct? Newton's law of gravitation. There it doesn't matter whether you have charge or you are neutral. Once you have mass, you exert gravitational force. Okay? Now dark matter, we know it is there because it exerts gravitational force on the stars and other matter in the galaxy. So it is not a correct thing to say it is dark matter, because even though we don't know what it is, we know what it is doing. It is actually exerting gravitational force. Now the gravitational force you can measure by looking at the motion of stars and galaxies. Stars inside galaxy and then galaxies. Yeah.
So, from that gravitational force we can estimate the mass. And that comes out to be this 24%. So it is indirect. We know it is there. So it is not so dark. It is there. Because it has gravitational force, and using the gravitational force, we can say it is there. But it has only gravitational force, so we cannot, normally we see electrons and others using electromagnetic interactions or light and other things. In this case, those things have no effect. So therefore they are not visible, but they are there. So we have a proof that dark matter is there. We know dark energy is there indirectly because the universe is expanding. And of course we know matter. But there are a lot of questions. Sir, you told that the dark matter exert gravitational force. Correct. But most of them say that in the space the gravitational force is not there. No, gravitational force is everywhere there. Everywhere there. Even if you go to the space, there may be some points where the gravity, because it's attractive force, if there are two objects on either side, there may be points where it is actually almost zero. That is possible. In fact, we use it in spacecraft. When you send the spacecrafts and other things, you use such notions. But in general, wherever you have stars, galaxies and any matter, you have gravitational attraction force. Sir? Okay, So here- 1 minute. Let me complete this list of questions. I will do this quickly. How is Earth created? நம்ம பூமி எப்படி வந்தது? Okay? It's a very interesting questions. Did the Bhumi come from sun? Yes? Actually no. Parts of earth could have come from sun, but the entire earth could not have come from the sun. That is because in the middle of the earth there is iron. What do you say for iron? Irumbu. Okay? That is a very heavy element which is not present in small stars like sun. These are actually manufactured in very heavy stars, or 10 times heavier than sun. Appadi irundada you can manufacture iron in substantial quantities like earth. So it is difficult to say how earth was formed, but we can say that the pieces of earth, or maybe one whole thing as a piece, must have been ejected by a heavier star, and it must have been captured by the sun due to gravitational force. And after being captured, it became a planet of the sun. It must have come as a piece from a bigger, much bigger star than sun. Okay? Who asked this question? You asked this question. You got your answer? So sun must have come as a piece of a bigger star, much heavier star, which was captured by the sun to form this planetary system. Okay? That is because there is iron at the core, which is not present so much in the sun. Okay? Huh? You want to say something? Yeah. So the last question is God in this list. You asked. God made the world. And who made the God? Well, I don't know. This is, if you assume God made the world, then God has all the answers to the questions we have, right? Should have. So that means that all the science that we do, the questions we ask, become irrelevant if you say that God made the world. On the other hand, in science, we don't assume the existence of anything unless there is evidence, and unless you need it.
to make it work. So we do science without assuming that there is God or anything, because it's not necessary, and there is no way you can prove such a statement. So when something is unnecessary and something that cannot be proven, the method of science tells you that it's unnecessary. So my view is it's unnecessary to invoke God. Therefore the question of who made God is not relevant. Okay? இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. நேரத்தை கருதி இன்னும் கொஞ்சம் ஒரு ரவுண்டு மறுபடியும் செய்யலாம். அது முன்னாடி அவன் சொன்னதுக்கு இன்னொரு இதுவும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அறிவியலை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஒரு உண்மை என்று நம்புவதற்கு ஆதாரம் என்ன? கணிதத்தில் உண்மை என்று ஒத்துக்கொள்வதற்கு ஆதாரம் என்ன? கணித ரீதியாக சொன்னா என்ன அர்த்தம்? கணித ரீதியாக என்ன அர்த்தம்? யாராவது இல்ல, மைக் அப்புறம் கொஞ்சம் நம்ம பேசலாம். சொல்லுங்க. மேத்தமேட்டிக்கலா எதையும் புரிந்து கொள்ளணும்னு சொன்னா எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நிரூபணம், ப்ரூஃப். ப்ரூஃப் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். அறிவியல்ல எதையும் உண்மை என்று சொல்லுவதற்கு, எதையும் ஆதாரம் என்று சொல்வதற்கு வழிமுறை என்ன? பரிசோதனை, எக்ஸ்பெரிமெண்டேஷன் என்று சொல்றோம். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நீ கடவுள் என்று சொல்வதற்கு, பரிசோதனை ரீதியாக புரிந்து கொள்வதற்கு எந்த வழிமுறை இல்லைன்னு சொன்னா அது அறிவியலை சார்ந்தது என்று தேவையில்லை என்று ஒதுக்கி விடுகிறோம். இது தேவையே, எதையும் விளக்குவதற்கு இது தேவையில்லைன்னு சொன்னா அதை ஒதுக்கி விடுகிறோம். அப்போ கடவுள் உலகத்தை படைத்தார், பொருட்களை படைத்தார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் என்பது அறிவியலுக்கு தேவையில்லாத ஒரு அனுமானம். அதை வைத்துக்கொண்டு நம்ம அதிலிருந்து வேற எந்த உண்மைகளை கண்டுபிடிக்க முடியாது. அதை அதனால ஒதுக்கி விடுகிறோம். இட்ஸ் எ ரிஜெக்ஷன் அப்படிங்கறது சொன்னார். அது புரிஞ்சுதான்னு தெரியல, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனால இந்த கேள்விக்கே இடமில்லாமல் போகும். அறிவியல் எந்த விதமான கேள்விகளை நம்ம ஒத்துக்கொள்கிறோம், அந்த கேள்விக்கு நம்மால விடை காண முடியணும். என்ன மாதிரி விடை காணணும்? பரிசோதனை மூலம், செய்து பார்ப்பதன் மூலம் நம்மால் விடை காண வேண்டும். நிரூபணம், கணிதமும் அறிவியலும் சேர்ந்து பார்க்கும் பொழுது நிரூபணம் என்பது எங்கிருந்து வருகிறது? ஒன்று பரிசோதனை மூலம், கணக்கு போடுறது சொல்றோம் இல்லையா, நிரூபணம். எல்லாம் சேர்ந்துதான் அறிவியல்ல உண்மை என்று ஒத்துக்கொள்கிறோம். சரி, இன்னும் சில கேள்விகளை நோட் பண்ணிக்கிறோம். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ, இங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். நீங்க அமைதியா இருந்தா நீங்க கேட்கிற கேள்வி, யார் கேட்கிற கேள்வியோ இன்னொருத்தருக்கு புரியும், பதிலும் புரியும். நீங்க பாட்டுக்கு பேரலா பேசிட்டு இருந்தீங்கன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு விஞ்ஞானி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறது பயனில்லாத போயிடும். உங்களுக்கு உங்க பள்ளியில இருக்கக்கூடிய அவ்வளவு மாணவர்கள், சில மாணவர்கள் தான் வந்திருக்கீங்க, வாய்ப்பு ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு. உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இப்போ கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவுசெய்து அங்கங்க பேசாதீங்க. அப்படி பேசணும்னு நினைக்கிறவங்க பின்னாடி கூட உட்காந்து பேசலாம். Sir, actually what is black hole? இவங்க வெயிட் பண்ணி. சார், மனுஷன் குரங்குலேருந்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்றோம். ஆனா நம்ம மனுஷங்களுக்கு ஏதாவது புதுசா மருந்து கண்டுபிடிச்சா அது எதுக்கு நம்ம ராட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றோம்? Sir, when we are dying, when we dead, someone are saying we will go to heaven or hell, but really where will we go? இந்த சைடு தான் ஒண்ணு இல்ல, இந்த ரெண்டு. விதையில இருந்து செடி வளருதுன்றாங்க, அது எதனால வளருது? Sir, how many galaxies are there in universe? Sir,
சார் நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரி நிறைய சோலார் சிஸ்டம் இருக்கும்ல சார், அப்ப நம்ம எர்த் மாதிரி வேற லிவி பிளானட் இருக்குமா சார்? போறோம் இப்போ கொஞ்சம் இல்லைன்னா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த ரவுண்ட் பேசிட்டு வெயிட் பண்ணுங்க. ஒன்னு சொல்ல விரும்புறேன், இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும், கொஞ்சம் கேளுங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கும், இருக்கணும். இந்த மாதிரியான கேள்விகள் எழாமல் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்காமல் அறிவியல்ல நாம முன்னேற முடியாது. கேள்விகள் கேட்கணும். கொஞ்சம் கை தூக்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கை தூக்குறவங்கள வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கணும். தயவு செய்து இங்கே உட்கார்ந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கேட்கிற கேள்விகள் மட்டும்தான் நினைக்காதீங்க, போறவே போறாது. ஏன்னா இந்த மாதிரி கேட்ட கேள்விகளுக்கு நாங்க விடைகள் சொல்லுவதும் ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சொல்றோம், அறகுறையா சொல்றோம், அவ்வளவுதான். நிச்சயம் படிக்கணும், படித்துதான் கேள்விகளுக்கு விடைகள் கண்டுபிடிக்க முடியும். விவாதிக்கணும், இன்னும் நிறைய பேசணும். என்னுடைய ஒரு வேண்டுகோள், இந்த கேள்விகளை எழுதி கொடுத்தா தொழில இதற்கு விடைகள் வரும். தயவு செய்து தொழில பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கேள்விகள் எழுதி அனுப்புங்க, இங்கே கொடுத்துட்டு போங்க, விடைகள் வரும். தொழில வரும், ஜந்தர் மந்தர்ல வரும். நான் தொழில் ஆசிரியர் என்கிற முறையில் இங்கேயே வாக்குறுதி தருகிறேன், உங்கள் கேள்விகளுக்கு விடைகள் வரும். தயவு செய்து எழுதி கேள்விகளை கொடுங்க, நிச்சயமா பதில் கிடைக்கும். சில கேள்வி ஏன் மருந்து கண்டுபிடிக்கும் பொழுது பரிசோதனைகள் எல்லாம் எலிகள் மேல நடத்துறாங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப சுலபமாக பரிசோதனைகளை செய்வதற்காக. ஒண்ணு தெரியுமா, நம்ம உடம்புல டிஎன்ஏ இருக்குல்ல, எலிக்கும் நமக்கும் பொதுவான டிஎன்ஏ எவ்வளவு சதவீதம் இருக்கும் நினைக்கிறீங்க? 85%, 90%, 70%, 60%? சரி, எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக நம்முடைய டிஎன்ஏயும் பல விலங்குகளுடைய டிஎன்ஏ, நிறைய பொதுவான டிஎன்ஏ இருக்கு. மருந்துகளுக்காக ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த சிறு விலங்குகளை கொண்டு நம்மால செய்வதற்கான அடிப்படை அதுதான். அதுக்காக மனிதன் மேலதான் முழு ஆராய்ச்சி செய்யணும்னு அவசியம் இல்லை. அடிப்படையாக என்ன மாறுதல்கள் நிகழ்வதுங்கிறது பரிசோதனை நிலையமாக புரிந்து கொள்ள முடியும். இறுதியில் ஆனாலும் மருந்துகளுக்கு வரும் பொழுது கண்ட்ரோல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மனிதர்களை வைத்துக் கொண்டும் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு இது பாதுகாப்பானது என்று தெரியும் பொழுது செய்வாங்க. நீங்க சரி, நீ டேக் த கேலக்ஸி. Black hole. How many galaxies are there? Earth-like? Okay. All these things can. யாரு black hole பத்தி கேட்டதீங்க? Okay. So the question is, what is a black hole? Okay. So there are many black holes in galaxies, but what is it? Why do we call it a black hole? Okay. I'll explain it in an indirect way. It's a simple explanation but not complete. Okay? You take a stone and you throw it. What happens? It comes back because the earth attracts this stone. There is a mutual attraction, and throwing the stone goes up to some height and comes back. But inga ISRO scientists vandirukkaru, they send rockets, satellites, but sometimes these satellites go out of the Earth's orbit. இல்லையா? இப்போ மார்ஸ் மிஷன்ல they have sent it outside
the earth towards Mars. When is that possible? There is what is called escape velocity. Yeah. So if your rocket is more powerful, it can take the satellite out of the Earth's orbit. Okay. Now let us go back to this stone. So if you throw the stone with a lot of initial velocity, that means you apply a lot of, give it a lot of energy, it can in fact go out of the sun. You and I cannot do it, but a rocket can do it. Now imagine the gravitational field of the earth becomes stronger and stronger. Then what happens? The escape velocity becomes larger and larger. So imagine earth becomes smaller and smaller, but at the same time heavier. Then the escape velocity keeps on increasing. Now you keep on increasing the mass of the earth, something like earth. The escape velocity keeps on increasing, and at some stage escape velocity will reach a value where nothing can escape the gravitational field of the earth. Anything that you throw from the surface will come back, and then you say that is a that is a black hole. Now even light will come back. Light also experiences gravitational force because it has energy, so it also comes back. Not only that, anything you let fall from outside, anywhere, it comes down and falls into the earth. Okay? So a black hole is something which, for your purposes, you can assume it has huge gravitational energy, so large that the escape velocity is very large, almost infinite. Okay? That is a black hole. For the moment, because you know Newton's law of gravitation, this is enough. There are many other things about it which we need not go into. Okay? Then, so how many galaxies are there? Who asked this question? Okay. Now there are some large, I don't remember the number, there are some very large number of galaxies which goes like something like 10 to the power, known galaxies is more than 10 to the power 7 or 7, 8. Millions of galaxies have already been identified. The number is very large. Okay. Then the next question somebody asked, I don't remember the precise number, but it's very large. What we have identified itself is quite large, but from the gravitational field we can estimate the total mass in the universe. Then you can identify what is the average mass in a single galaxy, and then you just from that ratio you can calculate the number. Precise number I can't recall it. Then the second question is Earth-like planet, solar system. Who asked this question? Are there other solar systems? Are there other Earths? Are there people like us? Right? That is the question. இப்போ நம்ம யூனிவர்ஸ்ல there are more than 10 to the power 12 sun-like stars. So sun is nothing special about the sun. Sun மாதிரி there are billions of suns. Billion என்ன தெரியுமா? 10 கோடி. 10 கோடி சன்க்கு மேலே இருக்கு நம்ம யூனிவர்ஸ்ல. அப்போ நம்ம sun is not special இல்லையா? Okay. Therefore நம்ம sun இங்க planetary system இருக்கு. அந்த மாதிரி நிறைய planetary systems இருக்கலாம். Planetary system நிறைய இருக்கலாம். In 1993-94, the first such planet was identified in a nearby star system.
today we know that there are more than 400. You see, you can experimentally and the sun வந்து ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம், ஏன்னா லைட் வரும் சன்ல இருந்து. So stars are easy to identify. நம்ம பிளானட்ஸ் எல்லாம் ரொம்ப difficult to identify because you don't know anything coming out of the planet. Like Earth, there is no emission from the Earth. So if you are in the sky far away, you know about Earth only by the reflected light, like the moon. Planets and satellites, they only reflect. So farther they are more difficult to identify. That is why it took a long time, but in the last 20 years we know more than 490 such systems, planetary systems. 400க்கு மேல இருக்கு. அதுல there are some which look like earth like planets. நம்ம பூமி மாதிரி இருக்கிற planets இருக்கு. They are there. Then the next question is there life on those earth like planets or even in other planets, different types of life forms? That is a question we don't know the answer, but you see the number is so large, more than 10 to the power 12, nothing special about the sun. So in a statistical way, if you do probability, there is no reason why there should not be other planetary systems and earth-like planets and maybe even life. Statistically, it is possible because the number is so large. So we are not that special. நண்பர்களே, நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய கேள்விகள் இருக்கும். எல்லாவற்றையும் இங்க கேட்டு விவாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்க இல்லை. ஏற்கனவே நேரம் நமக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னுடைய வேண்டுகோள் கேள்விகள் கேட்கிறவங்க கேள்விகள் இருந்தால் தயவு செய்து எழுதி, எப்படி எழுதணும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்க பெயர், வகுப்பு, பள்ளிக்கூடம், கேள்வி எல்லாத்தையும் எழுதி எங்கிட்ட கொடுங்க. எல்லா டவுட்டும் அப்புறம் ப்ளீஸ். ஏன்னா எல்லாருக்கும் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இங்க? 1000 இல்ல, நிச்சயம் ஒரு 600 வச்சுக்கோங்க. 600 பேர்ல 600 கேள்விகள்ல 600 கேள்வி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இருங்க கால்குலேஷன் கை கேட்படுங்க. 600 கேள்வி கேட்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆளுக்கு ஒரு கேள்வி 30 செகண்ட்ஸ் வச்சிட்டாலும் 300 நிமிடங்கள் 5 மணி நேரம் கேள்வி கேட்கறதுக்கு மட்டும். ஒரு கேள்விக்கு 2 நிமிஷம் பதில் வச்சுட்டா 600 கேள்வினா 1200 பதில்கள். எவ்வளவு நேரம்? 1200 நிமிடங்கள்லாம் எவ்வளவு இருக்குதா? 20 மணி நேரம் நம்மகிட்ட இல்ல. சோ தயவு செய்து கேள்விகளை எழுதி, பெயர், வகுப்பு, பள்ளிக்கூடம், கேள்வி எழுதி கொடுங்க. நிச்சயமாக தொழில் ஜந்தர் மந்தர் மூலம் உங்களுக்கு விடைகள் வந்து சேரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சார் சொன்ன மாதிரி உங்க கேள்வி எல்லாம் எழுதி வாலண்டியர்ஸ் வருவாங்க. நீங்க யாரும் எழுந்து வராதீங்க, அங்கேயே உட்காருங்க. அந்த ஓரத்தில் கொடுத்துருங்க. உங்க கேள்வி எல்லாம் ஓரத்தில் இருக்க மாணவர்கிட்ட கொடுங்க. வாலண்டியர்ஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து துளிர் அண்ட் ஜந்தர் மந்தர்ல பதிலா வரும். இப்ப அடுத்த நிகழ்ச்சிகள்லாம் போனோம்னா கொஞ்சம் நீங்களும் கோஆபரேட் பண்ணோம். அடுத்தது மந்திரமா தந்திரமா இருக்கு. அடுத்தது நம்ம கிட்ட மங்கள்யான் பத்தி பேசுவதற்காக நெல்லையிலிருந்து காலையிலேயே வந்துட்டார் நெல்லை மூர்த்தி அவர்கள். பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம் மூலமா நடத்த போறாரு. நெல்லை முத்து அவர்கள், விஞ்ஞானி நெல்லை முத்து அவர்கள் வந்திருக்கார்கள். அதனால நீங்க உங்களுக்கு வேணுன்றவங்க ஒரு 10 நிமிஷம் ரீசர்ச் போயிட்டு வந்துடலாம். வெளியில வந்து அறிவியல் புத்தகங்கள் இருக்கு, வாங்குறதுனா வாங்கிட்டு 10 நிமிஷத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அடுத்த நிகழ்ச்சி மந்திரமா தந்திரமா ஒரு 2-3 நிகழ்ச்சியும், அடுத்து நெல்லை முத்து அவர்கள் விஞ்ஞானி நெல்லை முத்து அவர்கள் ப்ரோக்ராம் இருக்கு. சரியா 10 நிமிஷத்துல வந்துருக்க பார்க்கலாம். போனவங்க போதும், மற்றவங்க இங்க இருந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியை.
போயிட்டு வந்துருங்க, வேணாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட மந்திரமா தந்திரமா வச்சிடலாம். சீக்கிரமா வந்துருங்க. 10 minutes கரெக்டா 10 minutesல ஆரம்பிச்சிருவோம். அதுக்குள்ள பார்ப்பேன்.